பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் பணி 4:12. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நாமங்களை விட உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பேர் உண்டு. மனிதர்களுக்கு உண்டு, மிருகங்களுக்கு உண்டு, பறவைகளுக்கு உண்டு, தண்ணீர்ல நீந்துகிற மீன்களுக்கு உண்டு, மலைகளுக்கு உண்டு, செடி கொடிகளுக்கு உண்டு, அருவிகளுக்கு உண்டு, தேசத்துக்கு உண்டு, ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் பேர் உண்டு. வியாதிகளுக்கு பேர் இருக்குது, அதுக்குரிய மருந்துகளுக்கு பேர் இருக்கு. இந்த எல்லா பெயர்களை விட உன்னதமான உயர்வான நாமம் எதுனா இயேசுவின் நாமம். ஏன் அது உயர்வான நாமம்னா, அந்த நாமம் நம்ம வாழ்க்கையில வருகிற இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், ஏழ்மை, இல்லாமை, குறைபாடு, இதெல்லாம் வரும்போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதை வெற்றி கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். அதனால்தான் வேதம் சொல்லுது, எல்லா நாமங்களை விட உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். ஆனா நம்ம நிறைய டைம் வியாதிகளை பொறுத்து கொள்ளுகிறோம். வியாதிகளுக்கு முன்பாக நம்ம வல்லமையற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆனா வேதம் சொல்லுது, நமக்கு கர்த்தர் அவருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல வியாதியின் மேல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நாம வியாதிகளை எதிர்த்து நிக்கணும் இயேசுவின் நாமத்துல. அப்படி நம்ம எதிர்த்து நின்னோம்னா வேதம் சொல்லுது, அந்த வியாதிகள் நம்மை விட்டு வெளியேறும் என்று. அப்போ நாம ஜெபிக்கும் போது வியாதிகளுக்கு நாம கட்டளையிடணும், இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு வெளியே போ, என் உடலை விட்டு வெளியே போ, என் கிட்னியை விட்டு, என்னுடைய ஹார்ட்டை விட்டு, என்னுடைய லங்ஸை விட்டு, என்னுடைய உடல் உறுப்புகளை விட்டு இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுறேன், நீ வெளியே போ என்று அதிகாரத்தோடு நீங்க கட்டளையிடுவீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமம் உங்க வியாதிகளை வெளியேற்றி விடும், வியாதியிலிருந்து சுகம் கொடுத்துரும். ஏன்னா இந்த வேத பகுதி சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் நம்மளை ரட்சிக்கும் என்று. ரட்சிப்பு என்பது விடுதலை அளிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தை கொண்டு வியாதிகளை ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஜெயிச்சிடலாம், பண கஷ்டத்தை ஜெயிச்சிடலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிச்சிடலாம், வியாபாரத்துல வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை ஜெயிச்சிடலாம். உங்க பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நீங்க வாயில உச்சரித்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல வெளியேறும்படியாக கட்டளையிட்டீங்கன்னா, நிச்சயமாக அவைகள் உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க எல்லையை விட்டு வெளியேறும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.